எல்லாருக்கும் வணக்கம். நான் தூய தமிழில் எல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க. இவன் தோ 56 வருஷமாக சென்னையில் தான் இருக்கும். இருந்தாலும் என்னுடைய தமிழும் உங்கள் தமிழுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், மன்னிக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து இப்போ கலரில் வந்து நின்றுட்டுருக்கோம், டிஜிட்டல் மீடியாவில் வந்து நின்றுட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மீடியா பேர்சன்ஸ் கூட எனக்கு வந்து நின்று பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். எஸ்பெஷலி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னென்னா, இந்த கோவிட் டைமில் வீட்டில் சும்மா இருக்கோன்னு சொல்லிவிட்டு க்ளப் ஹவுஸில் போகிறபோது நிறைய அங்கே வந்து ஆளுக்கு சொன்னாங்க, சார் எங்களுக்கெல்லாம் சினிமா கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது சார், எங்களுக்கெல்லாம் அதுக்கு வசதியே இல்லை, நாங்கள் எப்படி கற்றுக்க முடியும்? அப்போ நான் சொன்னேன், சும்மா தானே இருக்கோம், டெய்லி ஆன்லைனில் வாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன் சினிமான்னு சொன்னோம். அப்படி அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டெய்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 1 hour 2 hours அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ அப்படியே ஒரு 100-150 கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நான் சொன்னேன், ஒர்க் ஷாப் நடத்தி என்ன பிரயோஜனம்? நான் ஒரு 10 நாள் நடத்துவோம், இதுதான் கேமரா, இதுதான் லைட்ஸு, இதுதான் ஜென்ரேட்டரு, இதுதான் ரிஃப்ளெக்டர்னு சொல்லி காட்டுவோம், கொஞ்சம் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அனுப்போம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம்னு இல்லை. அதோடு நம்ம அந்த 10 நாளுங்கிறது ஒரு 15 நாள் 20 நாளாக மாற்றினா ஒரு சின்ன ஃபிலிமே நமக்கு எடுக்கலாமேன்னு சொன்னாங்க. அது எல்லாருக்கும் நல்ல ஐடியா மாறிப்பட்டது. அன்றைக்கி நான் அவங்கள வச்சு ஒரு சின்ன ஃபிலிம் எடுத்தோம். ஆனால் அன்றைக்கி ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஒன்றும் மனசில் எண்ணமே இல்லை. நாங்கள் எடுத்தோம், அந்த படம் நல்லா வந்தது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்களுக்கு ஆசை வர ஆரம்பிச்சார், தியேட்டர் ரிலீஸ் பண்ணுமேன்னு. ஆனால் அது இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறோம், சென்சர் ஆச்சு. பட் அதில் ஒன்றும் அந்த மாதிரி தியேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவில் எலிமெண்ட்ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்தது. ஆனால் இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது தான் இது என்னுடைய 3வது பேட்ச். இப்போ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் இங்கேயே இருக்காங்க, 76 வயசு 82 வயசு ஸ்டூடெண்ட் வரைக்கும் இருக்குது. ஏன்னா ஆக்டிங்க்கு ஏஜ் பிரச்சனை இல்லை இல்லைங்களா. 6லேருந்து 100 வரைக்கும் நான் எல்லோரும் வர சொல்லியிருக்கோம். எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, கூட எல்லோரும் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம்ங்கிறது என்னுடைய மட்டும் இல்லை, டிரைவர் டு டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு தனி ஒரு கலைக்காரங்க இந்த மாதிரி துறையிலேருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி கிடையாது. எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. யார் சமைச்சாங்க, யார் சர்வ் பண்ணாங்க, யார் வெசல்ஸ் கழுவி வச்சாங்க, யார் ட்ரைவ் பண்ணாங்க, ஷூட்டிங் ஃப்ளோரை எப்படி தொடச்சி வேணும் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம், இன்க்ளூடிங் மீ. அதே மாதிரி இது ஒரு ப்ரொடியூசர்னு இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்கவுங்க பேக்கெட்லேருந்து 10 பைசா 20 பைசான்னு சொல்லி அப்படி போட்டு எடுத்த படம் இது. அது இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுற 3வது படம். அது என்னமோ நல்லா சக்ஸஸாக போகுது. ஆனால் பசங்களுக்கு ஆசை ஏறி வருது, சார் இதில் ஃபைட்டு வேணும் சார், பாட்டு வேணும் சார், தியேட்டர் ரிலீஸ் ஆகணும் சார், தியேட்டரில் ஓட்டணும் சார், ஆசைகள் ஏறிட்டே வரும். அப்போ பட்ஜெட் ஏறும். ஆனால் அந்தளவுக்கு பட்ஜெட்டு யாரையும் கிடையாது. இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் சினிமாவில் ஒரு அடுத்த ஒரு ஹைலி கல்ச்சர்டான, ரொம்ப டெடிக்கேட்டட், சின்சியரான, டிசிப்ளின்டான ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். இல்லாமல் நான் இந்த படம் பண்ணி லட்சங்கள் கோடிகள் யாரும் சம்பாதிக்கணும் நாங்கள் பிளான் பண்ணல. அடுத்த ஜென்ரேஷன் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஜென்ரேஷன் சினிமாவில் இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം. എനിക്ക് ഈ നിമിഷം എന്താണ് പറയേണ്ടതെന്നറിയില്ല. എന്താ ഫസ്റ്റ് ടൈമാണ് ഇങ്ങനെ ഒരു സ്റ്റേജ്. ഞാൻ സാറിനെ പരിചയപ്പെട്ടിട്ട് 2 വർഷത്തോളമായി. அதுக்கு சார் ஒரு செகண்ட் சொல்லணும்னா, டோனி நான் மீட் பண்ணுறேன்னா, டோனி ஒரு ஆக்சுவலி டோனி ஒரு ஜேசிபி வயநாட்டில் ஓட்டிகிட்டு பழைச்சிட்டு இருந்தார். சினிமா கற்றுக்கணுங்கிற ஆசை வந்தோடனே ஜேசிபியை விற்றுட்டு கொச்சினில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துட்டார் ஃபில்லிங் கற்றுக்கிறதுக்கு. அங்கே போய் கற்றுக்கிட்டு 2.5 வருஷம் கற்றுக்கிட்டு ஜேசிபி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் கற்றாங்க, ஃபிலிம் என்னன்னு கற்றுக்க முடியல. அப்போ ஒரு நாளைக்கு அங்கே நான் கிளாஸ் எடுக்க போனபோது டோனி என்னை வந்து பார்த்துட்டு, சார் இதெல்லாம் சினிமாவில் இருக்கா? நான் 2.5 வருஷமாக அங்கே கிளாஸில் டெய்லி வந்துட்டுருக்கேன், இது வரைக்கும் 3 லட்ச ரூபா செலவாச்சு, ஒன்றும் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அப்போ நான் சிரித்தேன். ஓகே அப்படின்னா, சரி இந்த கோர்ஸ் முடிஞ்சால் என்னை வந்து பாருன்னு சொன்னோம். கோர்ஸ் முடிஞ்சோம். அன்னைக்கு பிடிச்ச
விக்ரமம் வேதாளம் மாதிரி என் பின்னாடியே தொங்கிட்டு இருக்குது. சாரை பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்கு, ஆனால் எனக்கு ஜாஸ்தி தமிழ் தெரியாது, ஜாஸ்தி பேச வராது. அதனால நம்ம படம் புத்தம் புது நேரம் நல்லா ஓடுறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் படம் பார்க்கணும், ப்ரமோட் பண்ணணும்னு அபேட்சிக்கிட்டார். எனக்கு அவ்வளோவா மேடையில் பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் இங்கே பேசுகிறேன். இந்த படத்துக்கு நான் தான் ரீரெக்கார்டிங் பண்ணோம். சாரோட இப்போ இல்லை, எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சார் தெரியும். அவர் அப்பயே நான் ஒரு மலையாள படம் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திருப்பி இந்த படத்துக்கு கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு புது முயற்சியில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்கணும். இது ஒரு விவசாயத்தை பற்றி ஒரு படம். இதில் எப்படி இந்த கார்பரேட் கம்பெனிக்கு வந்து நம்ம இதில் இது ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு. இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு பேஸ்ட்டில் அப்போ வந்து நம்மளுக்கு உப்பில் வளர்க்கும் போது என்ன சொன்னாங்க, ஏன் உப்பில் வளர்க்குறீங்க, உப்பு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, உப்பு இல்லாமல் எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி நம்மளே குழப்பி திருப்பி நம்மளுக்கு பழசே உணாந்து வேறு இதில் கொடுக்குற மாதிரி அந்த கார்பரேட்டர் இதை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலசுப்ரமணியன். கோங்கு கவி பாலு என்ற பேர் வச்சவர் தீபம் சாமிநாதன் என்னோட ரிலேஷன். இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, டைட்டில் சாங் பாடணும் அப்படின்ட்டு எழுதி தர சொல்லியிருந்தாங்க. டியூன் கிடைச்சது. நான் உடனே நான் ஒரு 10-20 நிமிஷத்தில் வேர்ட்ஸிங்கெல்லாம் போட்டு எல்லாம் எழுதி கொடுத்தேன். அது சூட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் என்னோடய முதல் சினிமா படப்பாடல். நான் கவிதையெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன், 4-5 புக்கு விட்டுருக்கேன் வெளியே. ஃபர்தராக இன்னும் அடுத்தடுத்த வாய்ப்பு கிடச்சி இன்னும் நல்லா பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த படம் என்னால் வெற்றி பெறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா, நான் தமிழ் பேசுகிறதா தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். சார் கூட தான் நான் செகண்ட் 2 மூவிலையும் ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு சாரை பற்றி சொல்லணுன்னா, ஹீஸ் மை லைக் ஃபிலிமில் என்னோட ஃபாதர். லைக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே என்னோட ஃபாதர்னா சார் தான் எனக்கு. ஸோ ஐ எம் ஸோ நர்வஸ் ஆக்சுவலி. ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில, சாரி. ஓகே, தேங்க்யூ. Hi everyone. I'll talk in English. My Tamil is not that good. First off, sir to me is like, as Subha said, he is like a father figure, not only to me, to every one of us. And the experience on set it was not a film set. It was more like a family living together, everybody having fun and just like shooting a movie by the side. And we were just having fun. We were actually like living the best time of our lives there. And all thanks to sir. And speaking about the movie, it was a very joint effort, and it was based on something very important. And we wanted to bring out the sufferings and all that faced by the farmers. And we wanted to showcase their importance to the world. Also, and I don't know what else to say. Thank you so much for this opportunity, and thank you sir for trusting us with such a big thing. Thank you so much. என்ன சொல்லணும்னு தெரியல. அது பேசிக்கலி வார்த்தைகள் எல்லாம் வரல. அதான் ஐ எம் வெரி ஹாப்பி. சாரை கூட 2வது மூவி தான். என்ன சொல்லணும்னா, സാറ് ഒരു ഗുരു. ഞാൻ മലയാളത്തിൽ പറയാം. സാറ് ഒരു എല്ലാവരും പറഞ്ഞു ഒരു എന്താ ഫാദർ. പക്ഷെ എന്നെ സംബന്ധിച്ച് സാറൊരു ഫ്രണ്ടിനെ പോലെയാണ്.
എപ്പോൾ വേണമെങ്കിലും വിളിക്കാം. സംസാരിക്കുമ്പോൾ ഇങ്ങനെ തോളിൽ കൈയിട്ട് സംസാരിക്കാം. ഈ ഒരു സിനിമയുടെ പാർട്ടാവാൻ പറ്റിയതിൽ ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. എല്ലാവരും കാണാൻ പറ്റിയതിൽ സന്തോഷമുണ്ട്. ഈ ഞങ്ങളുടെ ഫാമിലി, ഈ സിനിമയിൽ എല്ലാവരും ഫാമിലിയാണ്. അപ്പോൾ ഈ ഫാമിലിയിലുള്ള എല്ലാവർക്കും ഇവിടെ എത്തി വന്നിട്ടുള്ള ഞങ്ങളെ വിഷയം വന്നിട്ടുള്ള എല്ലാവർക്കും നന്ദി. താങ്ക് யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஜாஸ்தி தமிழ் தெரியாது, ஆனாலும் கொஞ்சம் வேர்ட்ஸ் பேசட்டுமா? இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு முன்னாடியே எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மட்டும், அதுதானே எங்களுடைய ஃபீலிங் இருந்தது. நல்லா எஃபர்ட் பண்ணி எங்களுடைய பெரிய குரு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் பண்ணி இந்த ஃபிலிம் நல்ல மியூசிக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லோரும் யுனைட்டடாக இந்த ஃபிலிம் உங்கள் சமட்சத்திலே எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துருக்க. உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு வேணும், அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீடியா. ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் முதல் ஸ்டேஜில் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக ஐம் வெரி ஹாப்பி. உண்மையாலுமே வந்து புத்தம்புது நேரம் அப்படிங்கிறது படம் இல்லை, இது ஒரு குடும்பம். பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக ஸோ ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டால் அந்த குடும்பம் எவ்வளவு நல்லபடியாக வரும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் அது கிளியர் கட்டாக தெரியும். ஸோ குடும்பம் எல்லாருமே கஷ்டப்பட்டா. ஆனால் இந்த புத்தம்புது நேரத்தில் ஒர்க் பண்ண அவ்வளவு பேருமே எங்களுக்கு ஒரு ஃபேமிலி. ஒருத்தர் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பாட்டு எடுத்து அங்கே சமைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து ஒவ்வொரு வேலையுமே எடுத்து பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புத்தம்புது நேரம் பெரிய சக்ஸஸ் இல்லை, இது படத்தில் மட்டும் இல்லை, புத்தம்புது நேரம் நம்ம ஃபேமிலியில் இட்ஸ் அ வெரி பிக் சக்ஸஸ். பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக இதில் 100% எந்த மாற்றமே இல்லை. ஸோ அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபேஸ் குரூப் அந்த இன்ஸ்டியூஷனும் சேர்த்து நான் இருக்க சக்தி பீடமும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ எம் கிவிங் யூ அ ப்ராமிஸ், இந்த ஃபேமிலி கண்டிப்பாக 2026 5 ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போகிறோம். இட் இஸ் டேம் ஷியோர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் விஷயமா நம்ம கொண்டு வரது கன்ஃபார்ம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்மெண்ட் பிகாஸ் நான் இந்த மூவியில் இல்லை, என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆளுன்னா சார் என்னோட அப்பாவாக இருந்து இந்த மாதிரி அப்படி இல்லைம்மா இப்படின்னு கற்றுக் கொடுத்து இந்த மூவியில் நடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ என்ன சொல்கிறது, நான் வந்து ரொம்ப கொடுத்து வைக்கணும். மால்தீவ்ஸில் இருந்து நான் நடிக்க வந்திருக்கேங்க. ஸோ என்ன சொல்லணும்னு தெரியாது எனக்கு. இந்த சாங்ஸில் எனக்கு நல்லா நடிக்க முடிஞ்சதுக்கும் இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கும் ஸோ எல்லார்கிட்டே நன்றி சொல்கிறேன். இதை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நல்லபடியாக இந்த ஃபேமிலி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு தான் எனக்கும் ஆக்ரகம். சார் கூட சேர்ந்து எனக்கு இன்னும் நிறையா மூவி பண்ணணும். ஸோ தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட். அண்ட் இவ்வளோ லெஜெண்டரி டிரெக்டர் சந்திரகுமார் சாரோட படத்தில் எனக்கு பாடினதுக்கு வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ டோட்டலாக வந்து 25 மூவியில் பாடியிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் தட் டூ வித் த லெஜெண்டரி சிங்கர் யேசுதாஸ் சார், விஜய் யேசுதாஸ், மது பாலகிருஷ்ணன் சார் அண்ட் so many other legends. ஸோ இப்போ சந்திரகுமார் அங்கிளோட படத்துலேயும் பாடினதுக்கு சான்ஸ் கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 சாங் தான் நான் இந்த மூவியில் பாடியிருக்கேன். ஒன்று வந்து வத்தல குண்டு அண்ட் அதை வந்து நான் கன்னிமாங்கா. அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு பரம்ஜோதி சார் ஆல்சோ, த மியூசிக் டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அதுக்கு மேலே சொல்ல தெரியல. தேங்க்யூ ஸோ மச் டியர் சந்திரகுமார் அங்கிள் அண்ட் பரம்ஜோதி சார் அண்ட் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் த கிரேட் சப்போர்ட். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். நான் கன்னி மாங்கா சின்ன மாங்கா குஞ்சு மாங்கா
உச்சி மரத்துல தொங்கும் மாங்கா, யாருக்கும் எட்டாத பிஞ்சு மாங்கா, பழைய சொத்துக்கு கடிக்கும் மாங்கா, ஜொல்லு விடும் நாக்க அடக்கும் மாங்கா, சூடான உடம்ப தனிக்கும் மாங்கா, நான் கன்னி மாங்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னுடைய அப்பா கொல்லங்கோடு பாலக்காட்டுக்கு பக்கம் பிறந்து வளர்ந்தவர். அவரோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் சந்திரேட்டனோட வீடு. இவரோட அப்பா வந்து கொல்லங்கோட்டினுடைய காவல்துறை இதில் இருந்தார். அப்போ நாங்கள் ஸ்கூல் லைஃப்பில் எக்ஸாம் லீவில் 1 மந்த் அங்கே போய் நாங்கள் இருப்போம். பாதி நாள் பூரா சார் வீட்லேயே தான் இருப்போம். அவங்க அப்பா கொடுக்குறதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி இருந்துட்டு இருந்தபோது சார் எப்போ ஒருக்கா வருவார். அப்போ பயங்கரமான பிஸி. நாங்களாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற டைமு. அப்போ நான் அப்போருந்தே பாடுவேன். 3 வயசு 5 வயசுலேருந்தே எனக்கு பாட்டு தான். அப்போது சார் வந்து கொல்லங்கோட்டில் எங்கள் கோயில் இருக்குது, அதில் நாடகம்லாம் நடத்துவாங்க. அதில் நான் பாடுவேன். சார் வந்து அதை பார்த்துருக்காரு, எனக்கே தெரியாது. அப்போ சொல்லியிருக்கிறாரு, தம்பி யார், என்னைக்கா ஒரு நாள் இந்த தம்பி நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நான் நேரடி அறிமுகம். அப்புறம் சார் நானும் ரொம்ப நெருக்கமானோம். அப்புறம் சாங் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னால் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது, அதிகபட்சம் 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷத்தில் நான் டியூன் போட்டு கொடுத்துருவேன். அப்படி சார் எனக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாரு சிச்சுவேஷனோட. அது வந்து ரொம்ப மேட்சாக இருக்கும். அப்படியே நாங்கள் பழகிட்டோம். ராஜா சார், இளையராஜா சார் இந்த நேரம் நான் நினைக்கிறேன். அவர் என்னென்னா மானசீக குருவாக கூட சொல்கிறேன். நான் கர்நாடிக் மியூசிக் 4 வாத்தியார்கிட்ட படிச்சிருக்கேன் கோவையில். இருந்தாலும் ராஜா சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னு கேட்டால், ஒரு டியூன் அப்படின்னு சொன்னால் சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா யோசித்து போடக்கூடாது. நீ அதை கேட்டோன்னு உனக்கு மனசுக்கு என்ன வருதோ அதை நீ போட்டணும். அதுதான் டியூன், அதுதான் நல்லாயிருக்கும்னு ராஜா சார் சொல்லுவார். நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சார் வந்து ஒவ்வொரு சாங்லேயும் சிச்சுவேஷன்லேயும் என்னைய போட்டு இப்போ தொலைச்சி எடுப்பார். இப்படி பத்தாது, அப்படி பத்தாது, இப்படி போடு, அப்படி போடு சொல்லி எனக்கு நல்ல ஒரு இதை கொடுத்தது சார் தான். அது என் லைஃப் பூரா மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, 98ல் ஒரு சீரியல் பண்ணி அதில் எல்லாரையும் துபாய் கூப்பிட்டு போனாங்க. எனக்கு அன்றைக்கி பாஸ்போர்ட் இல்லாதனால என்னால் போக முடியல. அப்புறம் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சாங் யார் பண்ணதுன்னு கேட்டுக்காரு. என்னை சார் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சாவோ? கொடுத்தாச்சு. அப்போ இவரை பற்றி லிஸ்ட்லேயே இல்லையே. ஆமாம், அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறக்கு எனக்கு உரிமை இருக்குது, பட் இவருக்கு கொடுக்குறக்கு எனக்கு உரிமை இல்லை, ஏன்னா நானும் அவ்வளோ நெருக்கம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ கிருஷ்ணகுமார்னு சொல்லி அவர் ஒரு PSR 78 கீபோர்டு அங்கேருந்து வாங்கி ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் வாங்கி சார்கிட்ட கொடுத்து அதை கொண்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அது எனக்கு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. அதுலேருந்து நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பி அந்த சினி ஸ்டைலில் பண்ணி சாரை பல ஷூட்டிங்கில் போய் நான் தொந்தரவு கொடுத்துருக்கேன். நேரங்காலமே பார்க்காம என்னை அரவணைச்சிருக்காரு. அது இந்த நேரத்தில் நான் மறக்க முடியாத ஒரு நினைவுகளை நான் சொல்கிறேன். சாரு தான் என்னை இந்த இசையில் இவ்வளோ தூரம் என்னை வளர்த்தி விட்டதுக்கு அவர் தான் காரணம். நான் விஆர்எஸ் வாங்கினேன் 89ல் டெக்ஸ்டைல் மில்லிருந்து. சினிமாவில் நம்ம ஏதாவது ஆகணும்னு சொன்னால் சார்கிட்டயே நம்ம போயிடணும் அப்படின்னு நல்ல ஒரு ஜாப் இருந்தது. என் குழந்தைங்க LKG UKG படிக்கிறாங்க. டெக்ஸ்டைல் மில் ஜாப் ரிசைன் பண்ணி என் பையன் வந்திருக்கான். இப்போ அவனுக்கு 38 வயசு ஆச்சு. அவன் சவுண்ட் இன்ஜினியர், டிப்ளமோ மியூசிக்கு. இருந்தும் நான் இதில் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தோட ஆதரவும் ரசிகர்களோட இது ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து நான் நல்ல இது கொடுக்கணுங்கிற அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும். என்னுடைய 70வது இந்த வயசில் இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நான் பிறந்தேன். அப்போது டேட் பார்க்க சொன்னார் சாரு. அப்போ நான் 26, 27, 30 நல்லா இருக்குது சந்திரேட்டா, அதெல்லாம் இல்லை, எனக்கு 30 எர்ணாகுளத்தில் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சார் சொன்னார். அப்படியா? அப்படின்னா 3ஆம் தேதி திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது 4ஆம் தேதி வரைக்குமே அது ஒரு 15 நாளைக்கு அதோட பவர் இருக்குது அப்படின்னா உங்கள் பர்த்டேவா?
4ஆம் தேதியே வச்சிடலான்னு சொல்லி சாரு சொல்லி இன்னைக்கு இது வச்சு நம்மெல்லாம் கூடியிருக்கிறோம், சந்திச்சிருக்கிறோம். இந்த சிவபெருமானுடைய ஆற்றல் எல்லாருக்கும் கொடுக்கணும், ஆரோக்கியம் கொடுக்கணும், மேலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டு, தொடர்ந்து எங்களோட பணி இதோட நல்ல முறையில் வரும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட எல்லாத்தோடைய ஒரு ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரம் வணங்குறேன். பாட்டு பாட சொல்கிறார். எந்த சாங் பாடணும்? ஸ்லோகம் ஒன்று பாட்டு. அப்படின்னா சார் எனக்கு பிடிச்ச சாங் அவர் சித்ராவுக்காக ஒரு சாங் பண்ணாங்க, சூப்பர் ஹிட் சாங், மலையாளம் இருந்தாலும் நல்ல சாங், அது பாடணுங்க. வரிகள் கொஞ்சம் இதாகும். அவங்களுக்கு மலையாளம் தெரியாதனால வரிகள் தப்பானாலும் கண்டுபிடிக்கும். ஒரு பெண் கிடாவிண்டே துளசீதளம், ஒரு பெண் கிடாவிண்டே சுடுகர்கதம், இது தஸ்வனிஸ்வாச தளமர்மரம், இது நாணனம் துளசீதளம் துளசீதளம். இது ஒரு துளசிதளங்கிற மெகா சீரியலில் சார் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு முன்னால் மது சார் வந்து ஹரிங்கிற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் நான் ரீரெக்கார்டிங் மட்டும் செஞ்சேன். அது 98ல். துளசிதளம் 2003 வந்தது. 2004 கூட்டுக்காரின்னு ஒரு சீரியலில் மஞ்சரி பாடியிருக்கு. அப்படி நல்ல நல்ல இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நினச்சே பார்க்க முடியாத இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. பூச்சல் காதர் சாரு, மங்கொம்பு கோபாலகிருஷ்ணன் சாரு எல்லாம் எனக்கு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டுகள்லாம் நல்லா வந்திருக்கு. பட் இன்றைக்கி இல்லைங்கிற போது இந்த படத்தில் பூச்சல் காதர் சார் தான் கோலம் புது கோலம் பாட்டு எழுதியிருக்கார். அந்த பாட்டு நாங்கள் இதில் இது பண்ணியிருக்கிறோம். வணக்கம்.